ஓம் சக்தி. நம்ம எல்லாரும் சேவை செய்கிறோம். அதோடு சேர்த்து இன்னும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது கூடுதல் திறன்களை வளர்த்துக்கணும். கூடுதல் திறன் என்ன அப்படின்னா, நாம் முன்னாடி எப்போவுமே செய்யாத விஷயம், அப்படிப்பட்ட சில விஷயத்த டெய்லியும் புதுசாக நம்ம கற்றுக்கணும். நம்ம முன்னாடி எப்போவுமே செய்யாத விஷயம், இல்லை சின்ன வயசுலேருந்து நம்ம அதை செய்யணும்னு நினச்சிருப்போம் இல்லையா, ஆனால் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இப்போ ஒரு வருத்தம், பச்சாதாபம், ஒரு குறைபாடு உள்ள இருக்கும். இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஆனால் அதை செய்ய முடியாமல் இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். அப்படின்னா கூடுதல் திறனை வளர்த்துக்கணும், கற்றுக்கணும். அப்படி என்றால் உங்களுக்கு இன்றைய 5வது விஷயம் என்ன அப்படின்னா, அது நீங்க அடையிறதுனால வெற்றி அடைவீங்க. அப்படின்னா உங்களுடைய டைரியை திறந்து அதுல ஒரு ஸ்டார் வரைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பென் எடுக்காம எப்படி வரைவீங்க? சிம்பிள் தான். மேல இருந்து நம்ம ஸ்டார் வரைவோம். இது கீழே போகுது, அதுக்கப்புறம் இப்படி வரும், பின்னர் இப்படி போகும், அப்புறம் இப்படி இப்படி இல்லையா. அந்த ஸ்டார் வர ஷேப் சொல்றாங்க ஸ்டார். அப்படியானா இன்னைக்கு 5வது நம்பர் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஸ்டார் வரைகிறது. கூடவே நடுவுல எழுதணும், ஐ எம் பிக் ஷைனிங் ஸ்டார். ஐ எம் பிக் ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு எழுதணும். நான் யாரு? பிக் ஷைனிங் ஸ்டார். அப்படின்னா இந்த ஸ்டார் இல்ல மேல ஒரு வரியை கூட நம்ம எழுதலாம். ஐ எம் பிக் ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு எழுதணும். கூடவே ஒரு ஃபுல் பேஜ்லயுமே ஸ்டாரை வரையணும். ஒவ்வொரு வரியிலையும் 3 இல்லை 4, அதுக்கும் கீழே 2வது, 3வது, 4வது, 5வது, இந்த மாதிரி முதல் 2வது, 3வது, 4வது, 5வது இப்படி நம்ம பிரிச்சு நம்ம அந்த ஸ்டார் வரையணும். ரொம்ப அமைதியான மனம் நமக்கு வேணும். எல்லா ஸ்டாருமே ஒரே சைஸ்ல இருக்கணும். மனதுல குழப்பம் இருந்தா அது நம்மளுடைய கலையில, எழுதுவதுல, வரைகிறதுல, நம்மளுடைய செயல்ல தானாவே பிரதிபலிக்கும். யாராவது ஒருவர் நாள் முழுவதும் மனக்குழப்பமா இருந்தாங்கன்னா அது அவருடைய பேச்சிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு பாட்டு பாடுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தூசி இருக்க இடத்துல இருந்து வந்தாங்கன்னா அந்த மாசும் என்ன ஆகும், அவங்களுடைய குரலை பாதிக்கும். மனமும் கலக்கம் அடையும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நடக்கும் இல்லையா. அவங்க தூசியா இருந்ததுன்னா எப்படி பாட முடியும்? மனதின் உணர்வுகள் தானாவே குரல்ல வரும். எவ்வளவு மறைக்க நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த உணர்வுகள் தெரியும். நீங்க மிகவும் அவசரத்துல இருந்தா அமைதியாக எழுத முடியுமா? இல்ல அமைதியா ஒரு வரைபடம் வரைய முடியுமா? முடியாது. ஒருவர் பின் தொடர்ந்து வந்தாங்கன்னா எப்படி ஹோம்ஒர்க் நம்ம செய்ய முடியும்? இப்ப என்ன ஸ்டார் எல்லோரும் வரைகிறீங்களா? எல்லாரும் ஸ்டார் வரைகிறீங்களா? இப்போ அது அழகா வரையணும். ஈஸி தானே. நம்ம அப்படியே ஸ்டார் எப்படி வரையணும்னா கையை எடுக்காம வரையணும். பெண்ணு பேப்பர் இருக்கும் இல்லையா, அப்படியே வரையணும். அதுல கை எடுக்காம வரையணும். அந்த மாதிரி வரைய முடியுமா? ஈஸி தானே. எல்லாமே ஒரே மாதிரி வரணும். சரியா? இதெல்லாம் ஒரே மாதிரி வரணும். நடுவுல இதை வட்டமாக்காம நடுவுல ஒரு வட்டம் வரையலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? கூடுதல் திறன்களை தினமும் நாம கத்துக்கணும். பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிராயிங், ரைட்டிங், டைப்ரைட்டிங், எதா இருந்தாலும் சரி, இல்ல வீடியோ எடிட்டிங், ரெக்கார்டிங், இது எல்லாமே ஒரு ஸ்கில் தான் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும். போட்டோஷாப் பண்றது, இல்ல ஏதாவது கோர்ஸ் கொடுக்கறது, இல்லை ஏதாவது கோரஸ் கொடுக்கறது, எதா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம கத்துக்கணும். ஸ்பீக்கிங் ஸ்கில் வேணும். நாம நம்மளுடைய ஆடியோவை ரெக்கார்ட் செய்யணும். 10 நிமிஷம் ஆடியோ, 5 நிமிஷம் ஆடியோ, அதை கேளுங்க. மொழி, புதிய வார்த்தைகள். ஏன்னா நாம பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? மறந்துடுவோம். எல்லாமே மறந்துடும். அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு? கஜானாவை பயன்படுத்துங்க. நாம பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? புத்திக்கு என்ன ஆகும்? ரெஸ்ட் ஆயிடுமா? அப்போ புத்தி மறந்துடும் எல்லாத்தையும். அதனால ஞானத்தை பயன்படுத்திட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். அப்படின்னா இதுதான் 5வது நம்பர் ஹோம்ஒர்க். இந்த முரளி எப்போ நம்ம பார்த்தோம்? 31 டிசம்பர் 2002. 2002ல பல விஷயம் நடந்தது. இந்திய பாராளுமன்றத்துல தாக்குதல் நடந்தது, குஜராத்ல கலவரம் நடந்தது, பிப்ரவரியில நடந்தது, மார்ச்ல பல விரும்ப முடியாத விஷயம், நம்பவே முடியாத விஷயம்லாம் நடந்தது. அப்படின்னா அதுக்கப்புறம் இது சுருக்கம்.
முதல் ஹோம்ஒர்க் கோல்டன் உலகத்தின் கோல்டன் கிஃப்ட். ஒரு கோல்டன் பாக்ஸ் வரையணும், கிஃப்ட் பாக்ஸ். அதுல எழுதுங்க, எனக்கு மை கோல்டு கிஃப்ட் அப்படி பாபா அப்படின்னு எழுதணும். என்னுடைய கோல்டு கிஃப்ட் பாபா அப்படின்னு எழுதணும். பாபா எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? சத்யுகத்தை விடுங்க, அது அப்புறம். இப்போ பாபா எனக்கு என்ன கோல்டன் கிஃப்ட் கொடுத்திருக்காரு? 2 இல்ல 3 கிஃப்டுகளினுடைய பெயர்களை எழுதணும். நிச்சிந்தா இருக்கிறோம் இல்ல எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கோ அந்த 3 கிஃப்டை எழுதுங்க கீழே. மை கோல்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இன்னொன்னு ஒரு கிரீடம் வரையணும். ஐ எம் பிரின்ஸ் அப்படின்னு எழுதணும். ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் கிங் அப்படின்னு எழுதணும். நடுவுல ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் கிங் கூடவே இங்கிலீஷ்ல எழுத சொல்லப்பட்ட விஷயம் அதை இங்கிலீஷ்லயே எழுதணும். படிக்க தெரியாதா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல எழுதுங்க. கையில டாட்டூ போடுறாங்க இருக்காங்க இல்லையா, நமக்கு நினைவுல இருக்கு. குழந்தை பருவத்துல ஒரு மனிதர் எங்க கிட்ட வந்தாரு. அவர் என்ன எழுத சொன்னாலும் எழுதி தருவாரு, ரொம்ப அழகா எழுதுவாரு. ஒரு டைம் அவர்கிட்ட எழுத சொன்னோம், மராத்தியில எழுத சொன்னோம். அவர் அதையும் எழுதி தந்தாரு. அவர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு மராத்தி தெரியுமான்னு. இல்ல, எனக்கு மொழியோட சம்பந்தமே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு ஆர்ட் தெரியும், எனக்கு வரைய தெரியும், என்ன எழுத சொன்னாலும் நான் அதை அப்படியே எழுதுவேன்னு சொன்னாரு. அவருக்கான லாங்குவேஜ் தெரியாது, அவருக்கு அந்த கலை தெரியும் இல்லையா. இப்படி சுழற்சி என்ன ஆகுது, சுழற்சி போடுறது, எங்க நம்ம நிறுத்தணும், எங்க புள்ளி வைக்கணும், எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரே மாதிரி அவர் வரைய முடியும். அதுக்கப்புறம் அவரு அதே மாதிரி மாத்தினாரு. இது எல்லாமே நடக்குது இல்லையா. அப்ப இங்க கூட நீங்களும் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் தெரியலனா கூட நீங்களும் எழுத முடியும். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்போ எங்க நம்ம தின்னா போடணும், பெருசா போடணும், எங்க சின்னதா போடணும், அதெல்லாம் பார்த்துட்டாலே நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாத்திரையை பாருங்க, எப்படி தின் ஆகுது, அப்புறம் எப்படி திக் ஆகுதுன்னு பாருங்க. அப்படின்னா இந்த திக் தின் இது என்ன ஆகுது, ரெண்டும் மாறுது. இப்போ ஓம் சாந்தியை பாருங்க, ஓம் சாந்தி எப்படி இருக்கு, தின்னா இருக்கு, திக்கா இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாதிரி, அதாவது தின்னானா கனமாக இருக்கு, இன்னொன்னு லேசாக இருக்கு, அதாவது தின்னா இருக்கு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப எங்க தின்னா இருக்கு எங்க திக்கா இருக்கு, ஒரே பெண்ல நம்ம இரண்டுமே வரையலாம். அப்படின்னா அவர் சொன்னது எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. நமக்கும் மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. இது நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. நமக்கு ஆர்ட் தெரியும்னா நம்மளால பண்ண முடியும், இப்ப நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியும். இது ஐ எம் அப்படின்ற மாதிரி. ஐ எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஐய எழுதணும். ஏ எப்படி இருக்கு பாருங்க, அடுத்து சிய பாருங்க. இப்போ இது நம்ம புதுசா கத்துக்கணும்ல. சியை கத்துக்கிட்டா ரொம்ப அதிகம் நம்ம கத்துக்கலாம். மொழியில இந்த சி என்ன அப்படின்னா இதையே தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. சில இருந்து ஏ வரும், இப்ப சில இருந்து சி ஆகுது, அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ல சொல்றாங்க. இப்ப டி எப்படி வருது, இப்ப எல்லாமே இந்த சி மாதிரிதான் இருக்கு பாருங்க. இப்ப ஈஸி தான் இங்கிலீஷ். இப்போ நம்ம என்ன எழுதணும், ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் கிங் அப்படின்னு எழுதணும். இப்போ இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இதுல ஆங்கிலத்துக்கு சம்பந்தமே கிடையாது, இது ஒரு வேலை, இதை நம்ம செய்யணும். காரணம் எதுவுமே எனக்கு சொல்லக்கூடாது, ரீசனே கிடையாது. இதுதான் வெற்றியினுடைய மனப்பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்வு நோக்குடைய மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 மனம் இருக்கு. ஒண்ணு காரணம் சொல்றது, ஒவ்வொரு விஷயத்திலயும் காரணம் சொல்றது, ஒவ்வொரு விஷயத்திலயும் காரணம் 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 காரணம். இப்ப காரணம் சொல்றதுல தேர்ச்சி. இன்னொன்னு தீர்வு. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தீர்வு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, எவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தாலும், எவ்வளோ சவாலான வேலையா இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உலகத்துல எல்லா பெரிய பெரிய மனிதர்களுக்கும் முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் ரொம்ப சவாலானது, ரொம்ப கடினமானது. அந்த சவாலை தான் அவங்க பெரியவர்களா ஆனாங்க, அந்த சவால்கள் வந்ததுனாலதான் அவங்க ஆனாங்க. அப்படின்னா இது 3வது. 2வது வேலை, 3வது வேலை பரமாத்மா சந்திப்பின் ஆனந்தம். அப்படின்னா பரமாத்மா சந்திப்பு இது சிம்பிள். இதற்கு முன்னாடி ஒரு முறை நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு பிந்து ஆத்மா, ஒரு பிந்து பரமாத்மா, ரெண்டையும் இணைச்சிருங்க, சிம்பிள். இது சோல், இது சுப்ரீம் சோல். ஹோம்ஒர்க் என்ன, ஒரு பாயிண்ட் இங்க வரையணும், இன்னொரு பாயிண்ட் அங்க வரையணும், 2 பாயிண்டையும் இணைச்சிடணும்.
4வது ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் யார் அப்படின்றதுக்குடைய பதிலை நீங்க கீழே எழுதணும். அது கீழே எழுதுங்க. எனது யார், நான் யார், எனது யார், என்னுடையவர் யார் அப்படின்றது கீழே எழுதணும். என்னுடையவர் யார், யார் நண்பன், கணவர், மனைவி, எது இருந்தாலும் பேனா பென்சில் இல்லை எதுல இருந்தாலும் பாபா அப்படின்னு நம்ம எழுதணும். பாபா இல்லைன்னா யார் இருக்காங்களோ மனசுல இருக்காங்களோ அதையும் எழுதுங்க. மேலோட்டமா எழுதக்கூடாது, பாபான்னு மனசார எழுதணும். 3வது எனது புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் இந்த 3ம் கேள்விக்குறி. நான் யார், என்னுடையவர் யார், நான் யார் என்பதிலையும் எழுதலாம். இப்ப நான் யாரு, ஆத்மா. நான் கட்டாயமா எழுதணும், எந்த கட்டாயமும் இல்லை அப்படி இல்லை. ஏன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, மரியாதைக்காக நாம ஆத்மான்னு எழுதல. அப்போ வேற என்ன எழுதுவோம்? இதுதான் இங்குள்ள முறை. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அப்படின்னா நான் யாருன்னு எழுதணும், என்னுடையவர் யாருன்னு எழுதணும், கூடவே என்னுடைய புருஷார்த்தம் என்ன, இது 3க்கான ஆன்சரையும் நீங்க எழுதணும். இது 4வது ஹோம்ஒர்க். அடுத்து 5வது ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு ஸ்டார் வரையணும். நமக்கு தோன்றது நம்ம கூட எப்படி நம்ம வரையணும் அப்படின்றது. நமக்கு தோன்றது நமக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா, நமக்கு தோன்றது நமக்கு சரியா மதிக்கல அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை இந்த உலகம் நம்மள தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம், அடையாளம் கண்டுக்கலன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு போனா அப்போதான் இவங்க தெரியும், இவங்களுக்கு நம்ம அருமை புரியும்னு நினைக்கிறோம். இந்த நாட்டில் நம்ம என்ன பண்றோம், இந்த நாட்டுக்கு நம்மளை அனுப்பியிருக்காங்க யாரு, சுஷில் பாய் யார் அனுப்பியிருக்காங்க? இப்போ பகவத்சிங் இல்லை, அப்துல் கலாமும் இல்லை, என்னுடைய உடலும் இப்போ சரியா இல்லை. ஆனா இது ரொம்ப நல்லது. இப்போ சுஜித் பாய் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்புனார் எனக்கு. ஒரு மனிதர் துக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க என்ன ஆகும்னு தெரியலன்னு. என் உடலும் இப்போ சரியாக இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்படிதான் எல்லாம் இருக்கு. ஆமா, இது ஒரு குரங்கு மாதிரி, அதாவது என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு குரங்கு மாதிரி மனம் அலைப்பாயுது. இப்போ என்னுடைய உடலும் சரியா இல்லை அப்படின்னா நாட்டுக்கு எதுவும் ஆகாது. எந்த கம்பெனியா இருந்தாலும் கார்பெண்டர் எதுவா இருந்தாலும் யாருக்குமே எதுவும் ஆகாது. உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அவங்கவுங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, அவங்கவுங்க வேலைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நாங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்போ எத்தனை அப்போ நிறைய ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களோ அங்க பிஜி படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஸ்டார் பண்ணாங்க. முழு ஹாஸ்பிட்டல், அதாவது ஃபுல் ஹாஸ்பிட்டலையுமே அப்போ மூடிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்போ சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும், அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நாங்க அப்போ எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போயிட்டாங்க. அப்போ உடம்பு சரியில்லை, யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. இப்போ சிஸ்டர் கதவு தட்டுறப்போ ரொம்ப பயமா இருந்தது. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால. ஏன்னா எல்லா சீனியரும் விடுமுறைக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ண போயிட்டாங்க. யாருமே இல்லை, எங்களுடைய சம்பளத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஒரு வாரத்துல நாம கட்டுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நாம இது கத்துக்கிட்டதே இல்லை. அதாவது நாம எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அதை நம்ம அப்பதான் கத்துக்க போறோம், அதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு இல்லை. இப்போ நாங்க அதுக்கு முன்னாடி கத்துட்டே இருந்தோம்னா அந்த பேஷண்ட்டை நாங்க பார்த்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்போ தெரியல. அது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இங்க பார்க்க கூட விட மாட்டாங்க. இப்போ இத்தனை பேர்கள் இருப்பாங்க, அங்க ஹெச்ஓடி இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. இப்போ அந்த டைம்ல இருந்து நான் யோசிச்சேன், இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது, எதுவா இருந்தாலும் கத்துக்கணும். அப்போ நாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே சுத்திட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி கத்துக்கணும். இப்போ கத்துக்கிறது அப்படின்றது முன்னாடி நமக்கு தெரியாத விஷயத்தை தான் நம்ம கத்துக்க போறோம். இப்போ அந்த டைம்ல வேற வழி இல்லையா, அப்போ நாங்களே எல்லாமே செஞ்சோம். இப்போ அந்த 7 நாள்ல நம்ம எல்லாமே நாங்க செஞ்சோம். அப்படின்னா அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனா யாராவது நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த துறை க்ளோஸ் ஆயிடும்னு நினைக்க வேணாம். ஏன்னா அது எப்படியாவது நடக்கும்.
அந்த விஷயம் எப்படியாவது நடக்கும். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மகா வாக்கியம் ஞாபகம் வந்தது. பாபா எனக்காக மிகவும் பெரிய சிறந்ததை நினைச்சிருக்காரு. பாபா எனக்காக பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. பாபா எனக்காக இருக்காரு. எக்ஸலண்ட், சிறந்த எக்ஸலண்டாக இருக்காரு. இப்போ பெரியதை எனக்காக நினைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம நினைக்கிறோம் இந்த சூழ்நிலைகள் சரியா இல்லை அப்படின்னு. ஆனா அவரு பெரியதாக நினைக்கிறாரு, எனக்காக சிறந்ததாக நினைக்கிறாரு. மிக சிறந்ததாக அவருடைய மனதுல பாபா நம்மள நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கூடுதல் திறனை கத்துக்கணும். நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கூடுதல் திறன். 2வது தீர்வு நோக்குடைய மனப்பான்மை. 3வது நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆமா அப்படின்னு சொல்லக்கூடாது. யாராவது சொன்னா வாங்க கொஞ்சம் வெளியே போகலான்னு சொன்னா, ஆனா அது நம்மளுடைய யோக நேரம் இல்லை அப்படின்னா கூட என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்றதுக்கு சக்தி வேணும். இல்லை ஜி, இல்லை ஜி, இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. புரிதலோட இருக்கணும். இல்லைன்னா மக்கள் திசை திருப்பிடுவாங்க நம்மள. சரியா? மற்றும் வாக்கலோன், தனியா நடக்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்தவராக ஆகணும். தனியா இருக்கிறது ரொம்ப சக்தி கிடைக்கும். யாராவது வந்தாலும் சரி வரலனாலும் சரி ரொம்ப நல்லது. தனியா நடங்க. ஆமா, நேத்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நோயாளி. இப்போ கார் ஓட்டிட்டு இருந்தப்போ முன்னால திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சான். காரை நிறுத்தினாங்க. காரை தள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ காலில் காயம் வந்துருச்சான். ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப பயம், ரொம்ப பயங்கரமான பயம். அப்படின்னா வாக்கலோன், அதாவது தனியாக நடங்க, இது இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். முதல் ஹோம்ஒர்க் கோல்டன் உலகத்தினுடைய கோல்டு கிஃப்ட். அதுல கீழே எழுதணும் பாபா எனக்கு எந்த கோல்டன் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. 1 இல்லை 2 3 நீங்க எத்தனை கோல்டன் கிஃப்டோ அதை எழுதலாம். 2வது ஹோம்ஒர்க் ஒரு கிரீடம். இப்போ அதை நம்ம வரையணும். அதுல எழுதணும் ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் கிங். 3வது 2 பிந்துக்களை வரையணும், 2 புள்ளி. 1 ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா, 2ஐயும் இணைக்கணும். 4வது ஹோம்ஒர்க் நான் யார், பதில் எழுதுங்க. என்னுடையவர் யார், ஆன்சர் எழுதுங்க. என்னுடைய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆன்சர் எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி. மற்றும் கடைசியாக வெற்றி. அதுல என்ன சொன்னாங்க? ஸ்டார் இப்படியாக முழு பக்கத்திலையும் ஸ்டாரால வரையணும். இப்ப ஸ்டார் 5 இது வர மாதிரி வரையணும். கையை எடுக்காம வரையணும். இதுதான் அடுத்த ஹோம்ஒர்க். அதுவும் இங்கிலீஷ்ல நம்ம எழுதணும். இங்கிலீஷ் தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா நம்ம எழுதணும். நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். பழங்களினுடைய குழு, இயற்கையினுடைய இனிய மொழி என்ன அப்படின்னா மாம்பழம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் சாப்பிடுங்க. இயற்கை கிட்ட இருந்து பரிசை வாங்கிக்கோங்க. மாதுளப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், பப்பாயா, அத்திப்பழம், முலாம்பழம், இது எல்லாமே நல்லா நம்ம சாப்பிடணும். ஒவ்வொரு நேரத்துலயும் ஒரு கதை இருக்கு. ஆரோக்கியத்தின் இனிய அடையாளம் தர்பூசணி, ஆரஞ்சு, திராட்சையின் ரசம், மாதுளை மற்றும் கிவியினுடைய சுவையும் இருக்கு. கிவி பழம். பழங்களினுடைய குழுவை தினமும் சாப்பிடுங்க. வாழ்க்கையில ஆரோக்கியம் அடைங்க. பழங்கள் குழு இயற்கையில இனிய மொழி வெள்ளரிக்காய். அடுத்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தின் செய்தியை அடையுங்க. அப்புறம் நவாப்பழம், பேரிக்காய், இதெல்லாம் நிறைய தனித்தனியா சுவை இருக்கு. பசுமை நிறைந்த பழங்களை சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றியாக ஆகணும். பாசத்தோட பாபாவோட சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த குழுவுனால, பழங்களினுடைய குழுவை சாப்பிட்றதுனால வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். பழங்களினுடைய குழுவை தினமும் சாப்பிடுங்க. வாழ்க்கையில ஆரோக்கியமா இருங்க. பழங்களின் மொழி என்ன? இயற்கையின் இனிய மொழி. அதை உள்ள சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பால நிரம்பியவர் ஆகுங்க. ஈஸ்வரன் கிட்ட இருந்து பரிசு அடையுங்க. வாழ்க்கையில ஒளிய கொண்டு வாங்க. சிவபாபாவினுடைய நினைவுல பழம் சாப்பிடுங்க. ஒவ்வொரு சிரமத்தையும் மறந்துடுங்க. இது பிரம்மா போஜனம்னு நினைச்சு ஏத்துக்கோங்க. உடல் மனதை ஆரோக்கியமாக்குங்க. பழங்களினுடைய குழுவை தினமும் சாப்பிடுங்க. வாழ்க்கையில ஆரோக்கியமா இருங்க. பழங்களின் குழு இயற்கையின் இனிய மொழியாக இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.